கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட போறீங்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இதுல நவம்பர் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். கடகராசியிலே குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், துலா ராசியிலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிகத்திலே இந்த வாரம் தொடங்குகிற போதே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. கும்பத்திலே ராகு பகவான் இருக்கிறார். அதுக்கு முன்பாக தனுசு ராசியிலே சந்திர பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்திலே சனி பகவான். சந்திரனுடைய நகர்வு என்பது பூராடத்தில் தொடங்கி உத்திரட்டாதி வரைக்கும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் என்ன விசேஷம்? 24ஆம் தேதி சதுர்த்தி விரதம். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்க 26ஆம் ஆண்டு கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டு இருக்கார். ஆண்டு கடைசியில தான் ராகு கேது பயிற்சி. அதாவது கேது பகவான் பெரும்பாலும் அங்கதான் உட்கார்ந்துருக்க போறார். அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். மேஷராசிக்காரங்களுக்கு பல நேரங்கள்ல பிள்ளைகள் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நம்ம பிள்ளைகள் நினைச்சபடி இல்லையோ, நம்மளை இன்னொருவர்கள் சரியாக கவனிக்கவில்லையோ, அன்பு காட்டவில்லையோ அப்படிங்கிற எண்ணம் வரும். சில பேருக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பதவியில ஒரு தடை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விநாயகருக்கு தேங்காயினால் இனிப்பு செய்து, திரட்டிப்பால் செய்து விநாயகருக்கு படைத்து அவருக்கு பூஜை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் எல்லாமே விலகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வரவு, நல்ல செய்தி வரப்போகுது. தடைப்பட்டிருந்த பணவரவு கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களை மீது இருந்த சில கெட்ட பெயர்கள் நீங்க போகுது. உடல்நல பாதுகாப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். உங்களுடைய சூழல் பாதுகாப்பு ஏற்கனவே உங்களுக்கு நான் சென்ற வாரமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். மின் விபத்துக்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்களால் தொல்லைகள் இருக்கலாம், மிக கவனமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரப்போகுது. குடும்பத்துல நல்ல திருமண செய்திகள் வரும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக ஹெல்த் இருக்கு. ஹெல்த் விஷயத்துல சில பேர் ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. அதுவும் சீனியர் சிட்டிசனா இருந்தா ரொம்ப கவனமா இருந்துக்கிடுங்க. ஹெல்த்ல இப்போ அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு இப்ப கிடைக்கும். விஐபிக்களின் தொடர்பு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு விஐபிக்களோட நெருக்கம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாத பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை இழந்தவர்கள் புதிய வேலைக்கு ட்ரை பண்றதுக்கு அற்புதமான காலம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியான முன்னேற்றம் உண்டு. ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல வேலையில நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, நல்ல பணவரவு வருங்க. ரொம்ப தடப்பட்டிருந்த பணவரவெல்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நல்ல பணவரவு வரும். சந்திர பகவானுடைய அனுகூலம் காரணமாக நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு கிடைப்பாங்க. 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனை. வார தொடக்கத்திலேயே பரிவர்த்தனை. இது உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். நல்ல பணவரவு வரும். திருமணத்திற்கு வரன்கள் கைகூடும்.
சில இடத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிச்சயிக்கப்பட்ட வரன் மாறி வேறு ஒரு நிச்சயம் ஆகும். ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த பெண் தான் இந்த பையன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏனோ வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுப்பீங்க, வேற ஒரு வரன் அமையும். அப்படிப்பட்ட வேற ஒரு வரனை தேடவும் செய்வீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபம் தர போறாரு. பொழுதுபோக்கு விஷயத்துல, லைஃபை என்ஜாய் பண்ணணுங்கிற விஷயத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப அதிக ஈடுபாடு இருக்கும். வியாபார பெருமக்கள் முடிந்தால் இந்த காலகட்டத்தில் சமயபுரம் மாரியம்மனை வழிபடுவது, திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகளை தரும். குருவாயூர் அப்பனுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இது சரியான வாரமாக மிதுனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சிருப்போம், அதை நிறைவேற்றுவதற்கும் இது சரியான நேரமா இருக்கு. 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இந்த வாரம் இணைகிறார்கள். சிலருக்கு அலுவலகத்துல, அதாவது சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும், சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன், டிரான்ஸ்பர் போன்ற செய்திகள் வரும். அதே நேரத்தில் எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது. வாகனங்களை கொஞ்சம் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கிடுங்க. வாகனங்களால் ரிப்பேர் வரலாம், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. கடகராசி அன்பர்களே, அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு வாரம். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் போக இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமா இது இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் சேர்கிறார்கள். இது நல்ல பதவி கிடைக்கக்கூடிய காலம். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலம். ரொம்ப நாளா உடலை உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு மருத்துவ ஆலோசனை எடுக்கிறதுக்கு இதுக்கு பெஸ்ட் நேரம். இந்த காலகட்டத்தில் மருத்துவ ஆலோசனை, நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நல்ல உடல்நல பிரச்சனைகள் நல்லபடியா தீரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்புல மாணவர்களுக்கு வெகுவான முன்னேற்றம் இருக்கும். கடகராசி மாணவர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம். ராசிக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு சாதகமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் கடல் தாண்டி சென்று வேலைக்கோ, பிசினஸுக்கோ, படிப்புக்கோ போகக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரனின் காரணமாக புதுசா வீடு வாங்கக்கூடிய சிந்தனை பலருக்கு பெருகும். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், சோஃபா செட் வாங்குறது, வீட்டுக்கு திரைச்சீலை அமைப்பது, வீட்டை அழகுபடுத்துவது, இன்டீரியர் டிசைனிங் செய்வது, மாடுலார் கிச்சன் அமைப்பது, அதெல்லாம் இருக்கும். சில சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் இப்போ எறும்பு தொல்லை, கரையான்கள் தொல்லை, பூச்சிகளினால் தொல்லை போன்றவை இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எந்த வம்பு வழக்குகள் வந்தாலும் ஒதுங்கி போகணும். அதுதான் உங்களுக்கு இப்ப நல்லது. புதன் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும் சிம்மராசிக்காரங்க. இப்போ கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் அனுகூலமா போய்கிட்டு இருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்காரு. பணம் 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 மனசதை தேடும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடந்ததால்தான் மனசு ஏங்கும். ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிற போது இந்த காலகட்டத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் படிக்கணும். படிக்க படிக்க நன்மைங்க. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது அற்புதமான ஸ்லோகம். நம்ம குடும்பத்தில் நமக்கு சரியான வருமானம் இல்லை,
ஆனா பிள்ளைகள்லாம் அடுத்து 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 நல்லா படிக்க வைக்க வேண்டியிருக்கு. படிப்பு காலகட்டம் வந்துருச்சு. அவங்க +2 காலேஜ் ஹையர் எஜுகேஷன் அவர்களை படிக்க வைக்க வேண்டியிருக்கு. படிச்சு முடிச்ச பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க திருமணத்துக்கு காத்திருக்கு. பணவரவு இல்லை, ஏதோ ஒரு தடை இருக்கு. எப்படி பிரச்சனை இருந்தாலும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணி பாருங்க. தினந்தோறும் மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வச்சுக்கிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் உட்கார்ந்துருங்க. அங்க உட்கார்ந்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. தினமும் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை நிலை உயர்வதும், உங்க கஷ்டங்கள் விலகுவதும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகிறதையும், உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதையும் கண்ணு முன்னால பார்க்கலாம். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு தனம் பெருகும் காலகட்டம், வியாபாரம் சிறப்பாக நடக்கும் காலகட்டம், எதிர்பார்ப்புகள் கைகூடும், நன்மைகள் பெருகும். நல்ல வாரம். வியாபாரத்துல புதிய வரவு ஒன்று நடக்க போகுது. ஒரு நண்பர் பார்ட்னரா வரலாம், சேர்றேன்னு வரலாம். நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப புதுசா கிடைக்கலாம். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, இந்த வாரத்துல புதன் பகவான் நம்முடைய ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிர பகவான் ராசியில தான் இருக்காரு. 27ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு போயிடுறார். புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் ராசியில் இருக்காரா, நமக்கு மிகுந்த நன்மை வரும். பல பேருக்கு ஊர் விட்டு ஊர் மாறுவது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அமைவது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் அமைவது, இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு கூடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல தேர்ச்சி இந்த வாரம் இருக்கும். மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய், 10ஆம் இடத்திற்குரிய சூரியன், ராசி அதிபதி 3 பேரும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். நல்ல வேலை கிடைக்கும். ஃபாரின்ல வேலை கிடைக்கும். அதெல்லாம் யோகம் இப்ப இருக்கு. திருமணத்திற்கு வரன் கைகூடி வரும். வருமானம் பெருகும். ஆன்லைன் மூலம் செய்யக்கூடிய பிசினஸ் எல்லாம் நல்ல லாபம் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நீங்க 10th +1 +2 படிக்கிறீங்கன்னா கூட கல்வியில முன்னேற்றம் உண்டு. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பெருமாள் வழிபாட்டை இந்த வாரம் செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கார். ஆனால் உக்கிரமாக இருக்கிறார். 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிர பகவானும் 27ஆம் தேதி ராசிக்குள்ள வந்து உட்கார்ந்துடுறார். ஏற்கனவே 10ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்கு வரன்னா நல்ல வரன் கூடி வரும். சில பேருக்கு வந்து எனக்கு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சூப்பர்பா ஜாப் அமையும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்வது, அதற்கு பயிற்சி எடுப்பது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான விஷயங்கள் இப்ப கூடி வரப்போகுது. அதே நேரத்தில் அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய சிலருக்கு லஞ்ச லாவண்ய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில அமைப்பு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் படிப்புல ஏதோ ஒரு கவனக்குறைவு, மனசு ஒரு மந்தம். ஏண்டா படிக்கணும், இந்த படிச்சதை காண போறோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள், தேவையற்ற சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை கரெக்ட் பண்ணிக்கிடணும் நீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பலருக்கு உடல் நலத்துல பிரச்சனை இருக்கும். அதற்கு அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லபடியா ஏற்படும். வியாபாரத்துல
நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு கேது 9ல் இருப்பதும் 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பதையும் மிக கவனமாக நம்ம பார்க்கணும். ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்திய திருநாடு திரும்பக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். நான் எதிர்பார்த்த விசா கிடைக்கல, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற சில எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்திய திருநாடு திரும்பக்கூடிய அவசியங்கள் சிலருக்கு வரலாம். சிலர் அங்க வம்பு வழக்குகளை சந்தித்து இந்திய திருநாடு திரும்ப வேண்டிய அவசியமும் வரலாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் நலத்துல அதீத அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த வாரத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பங்காளி தொந்தரவுகள் எல்லாம் சில இடங்கள்ல இருக்கும். நீங்க ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்க பிள்ளைகளுடைய எண்ணம் வேற எண்ணமா இருக்கும். அதுல சில மனத்தாங்கல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே சொல்லிக்கிட முடியாம தவிப்பீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டினால் உங்களை காப்பாற்ற போறாரு. துர்க்கை வழிபாடு அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் மனசுல வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்க, அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் காட்டும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். மனைவியோடு அல்லது கணவனோடு கருத்து மாறுபாடுகள் வரக்கூடிய காலம், சில பிரிவுகளையும் சுட்டி காட்டுது. இந்த வாரத்தில் கூடுதல் கவனமா நம்ம இருந்துக்கிறது நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு உங்க ராசி 2ஆம் இடம் 3ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்கிறார். வாரத்துடைய துவக்க நாள் அன்று திருமணம் பற்றிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது. உயர் அதிகாரிகளால் நன்மைகள் வரக்கூடிய யோகமும் உண்டு. வாரத்துடைய 2ஆம் நாள் உயர் பதவி ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் வரக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு உயர் அதிகாரிகளோட மோதல் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. 26ஆம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆனா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி, பணவரவு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும். நம்ம மனசுல ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 27ஆம் தேதி புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் வரும். மூத்த சகோதரரோடு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கும். மூத்த சகோதரியோடு சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்தில் உயரதிகாரியோடு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். 28ஆம் தேதி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில தடங்கல்கள், பிரச்சனைகள், வேலை மாற வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை குவாலிஃபை பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இது பத்தாதுங்கம்பாங்க. குறிப்பா கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க எல்லாம் இப்போ நீங்க வேலை பார்க்கறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் குவாலிஃபை பண்ணிக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க அப்படிலாம் உங்க நிறுவனத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். 29ஆம் தேதி நல்ல தன வரவு வந்து சேரும். பிள்ளைகளால் சந்தோஷம். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். வியாபாரத்துல வழக்கத்தை விட அதிக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. 30ஆம் தேதி வேலை ரீதியான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு வேலை மாற்றமோ, வேலை டிரான்ஸ்பரோ, இருக்கிற வேலையில் ஒரு நெருக்கடி ஏற்படுவதோ, புதிய வேலை தேட வேண்டிய அவசியமோ, வேலை சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல நீங்க இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல லாபம் தரும். படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணி கிடணும். விரலுக்கேற்ற வீக்கம் சொன்னாங்க பாருங்க, அதுக்கு பழகி கிடணும். ஏன்னா ராகு ராசியில் உட்கார்ந்துருக்கிற போது உலகத்துடைய மாயத்தை எல்லாம் உண்மை என்று நம்பும். வெளி உலகத்துல மற்றவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்னா அதை போல தான் வாழணும்
அப்படின்னு கற்பனை பண்ணும் மனசு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய சாதிக்க துடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றமோ புதிய வேலை ஏற்படுவதோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் எனக்கு உண்டாங்கன்னா ஒரு அரசு வேலையோ அதிகார வேலையோ கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. திருமணத்திற்கு வரன் கூடி வரும். தர்மாதிபதி சுக்கிரனும் கர்மாதிபதி செவ்வாயும் 27ஆம் தேதியிலிருந்து ஒன்று சேருவது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இந்த வளர்ச்சி என்பது பொருளாதார ரீதியான வளர்ச்சி. குடும்பத்தில் திடீரென்று சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். உங்கள் மகன் மகளுக்கு நல்ல செய்திகள் வரும். கணவருடைய கௌரவம் கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். புகழ் பெருமை பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரோடு பழகினாலும் கருத்து வேற்றுமை வராம பார்த்துக்கிடுங்க. வியாபாரத்தில் அயல் மாநிலத்தில் பண்ணக்கூடிய வியாபாரம், அயல் நாட்டில் பண்ணக்கூடிய வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தரும். சிலருக்கு நட்புகள் விலகி செல்வார்கள், சிலருக்கு புதிய நட்புகள் கிடைப்பார்கள். திருமணம் பற்றிய ஒரு செய்தி தொலைதூரத்திலிருந்து ஒரு செய்தி வந்து சேரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். மூத்தவர்கள் விஐபிக்கள் இவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உண்டுங்க. மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது குலதெய்வத்துடைய அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகம் நல்லபடியாக அமையும். குலதெய்வம் கோயில்ல போய் கும்பிடணும். ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. இப்போ சிலருக்கு வேலை நெருக்கடி இருக்கு, அது வேற. ஆனா சிலருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கணும். 24ஆம் தேதி சதுர்த்தி விரதம். இந்த விரதத்தை நீங்க இருந்தீங்கன்னா விநாயகருக்கு விரதம் இருந்து சமர்ப்பித்தால் உங்க உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். என்னன்னே தெரியலங்க, ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு பல மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்க ஹெல்த் பிரச்சனை தீரணும்னா அந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கணும் 24ஆம் தேதி. அதே போல உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும், வாய்ப்பு கூடும். புதியதாக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக எங்களை வந்து சந்திக்கணும்னா சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேர வர இயலாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.